ஹாய் ஹலோ வணக்கம், நான் கணபதி. எஸ்எஸ்சி ரயில்வே அப்கமிங்கில் வரக்கூடிய இந்த எக்ஸாமை கிராக் பண்ணுறதுக்காண்டி ஜிகே கிளாஸஸ் தான் நம்ம பார்த்துட்டு இருந்தோம். போன கிளாஸில் பாலிட்டியில் கான்ஸ்டியூஷனை பேஸ் பண்ணி எஸ்எஸ்சியில் கேட்கப்பட்ட எல்லா கொஸ்டின்ஸும் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். அதனுடைய செகண்ட் பார்ட் தான் இந்த பார்ட். முடிஞ்சதுக்கப்புறம் கான்ஸ்டியூஷனை அடிப்படையாக வச்சு கேட்கப்பட்ட எல்லா கொஸ்டினும் நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருப்போம். வாங்க, நிறைய கொஸ்டின் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். வாங்க கிளாஸ்க்குள்ளே போயிடலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே ஒரு விஷயம், மறக்காமல் நம்ம டேப் சென்ட்ரல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது தான். ஏன்னா நம்ம 401வது நாள் ரெகுலராக கிளாஸ் போட்டிருக்கோம், கண்டினியூவாக வீடியோ போட்டிருக்கோம். சரியா? வாங்க ஃபஸ்ட்டு கொஸ்டின் பார்க்கலாம். 1946 மதராஸ் மாகாணத்திலிருந்து அரசியல் நிர்ணய சபையில் இருந்தவர் யார் அப்படிங்கிறது தான் கேள்வியாக இருக்குது. சரியா? இந்த அரசியல் நிர்ணய சபையில் மதராஸ் மாகாணத்திலிருந்து ஜாயின் பண்ணவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா வேறு யாரும் இல்லை, அம்மு சுவாமிநாதன் தான். இவர் 1942 வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தில் பங்கேற்றவராக இருந்தார். அந்த காரணத்தினாலே இவரை இங்கே ஜாயின் பண்ண வச்சுக்கிட்டாங்க. அடுத்து நமக்கு எல்லாருக்குமே தெரியும், அரசியல் நிர்ணய சபையினுடைய நிரந்தர தலைவராக இருந்தவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாக்டர் ராஜேந்திர பிரசாத். ஆனால் துணைத் தலைவராக இருந்தவர் யார், வைஸ் பிரசிடென்ட் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹரேந்திர கோமர் முகர்ஜி அப்படின்னு சொல்லுவாங்க. ஹச்சி முகர்ஜி அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? தமிழில் நார்மலாக ஹச்சி முகர்ஜின்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த ஹச்சிக்கு டெஃபனிஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹரேந்திர கோமர் முகர்ஜி அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் என்னென்னு பார்த்துடலாம். அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா அரசியல் நிர்ணய சபையின் வரைவு குழு உறுப்பினர்கள் டேஸ் உறுப்பினர்களை கொண்டிருந்தது. அரசியல் நிர்ணய சபையில் வரைவு குழு இருந்துச்சு. இந்த வரைவு குழுவில் இருந்த உறுப்பினர்களுடைய எண்ணிக்கை எத்தனவா இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தலைவரையும் சேர்த்து மொத்தம் 7 பேர் இருந்திருக்கிறாங்க. அந்த 7 பேர் யாரெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாக்டர் அண்ணல் அம்பேத்கர், அதுக்கப்புறம் அல்லாடி கிருஷ்ணசுவாமி ஐயர், என் கோபாலசுவாமி, அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா KM முன்ஷி, முகமது சத்துல்லா, அடுத்து BL மிட்டர், அதுக்கப்புறம் DB கைதன், DP கைதன். சரியா? அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா டாக்டர் பீமா. நம்ம வழக்கம் போல் அண்ணல் அம்பேத்கர் தான் நம்ம சொல்லியிருக்கோம். சரியா? இவ்வளோ பேர் வந்து இருந்திருக்கிறாங்க. இந்த 7 பேர் தான் இருந்திருக்காங்க. இதில் வந்து ஒரு தலைவர் யாருன்னு கேட்டிங்கன்னா அண்ணல் அம்பேத்கர் தான். ஓகேவா? மொத்தம் இருந்த உறுப்பினர்களோட எண்ணிக்கை 7 அப்படிங்கிறது தான் சரியான ஆன்சர். அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்திய அரசியலமைப்பை கைகளால் எழுதியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரேம் பிகாரி நரேன் ரைசாடா அப்படிங்கிறவர் தான் எழுதியிருப்பார். இவர் இங்கிலீஷில் எழுதியிருப்பார். சரியா? இங்கிலீஷில் பாலிட்டியை, அதாவது அரசியல் அமைப்பை வந்து எழுதியிருப்பார். எந்த ஃபாண்டில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட்டாலியன் ஃபாண்டில் எழுதியிருப்பார். ஓகேவா? இட்டாலியன் ஃபாண்டில் எழுதியிருப்பார். ரைட்? இவர் எழுதி முடிக்கும் போது எத்தனை ஆர்டிக்கல் அந்த டைமிங்கில் இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா 395 விதிகள். சரியா? அடுத்து 8 அட்டவணைகள். ஓகே. அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா 22 பகுதிகள் இருந்துச்சு. இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. 395 விதிகள், 8 அட்டவணைகள், 22 பகுதிகள் இருந்துச்சு. நம்ம கான்ஸ்டியூஷனை பொறுத்த வரைக்கும் ஹிந்தி இங்கிலீஷ் 2 லாங்குவேஜ்லையும் இருக்குது. சரியா? இதை ஹிந்தியில் எழுதினவர் யார் அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அடுத்து என்னென்னு பார்க்கலாம். அரசியல் நிர்ணய சபையின் முதல் அமர்வு எப்பொழுது நடைபெற்றது அப்படிங்கிறது தான் கேள்வியாக இருக்குது. அரசியல் நிர்ணய சபையில் வந்து மொத்தம் வந்து ஒரு 11 சீசன் நடந்திருக்கும். சரியா? 11 சீசன், அதாவது மீட்டிங், அமர்வு என்னன்னாலும் சொல்லிக்கோங்க. சரியா? 11 சீசன். எப்படி சார் இதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணிகிட்டே இருந்தால் தானே இதை க்ரியேட் பண்ண முடியும்னு சொல்லிட்டு 1946 ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ ஸ்டார்ட் பண்ண அன்னைக்கு அப்போவே ஒரு ஃபஸ்ட்டு மீட்டிங் போட்டிருப்பாங்க. ஸோ 1946 தான் அரசியல் நிர்ணய சபையினுடைய முதல் அமர்வு நடைபெற்றது, டிசம்பர் மாதம். ஓகேவா? இதனுடைய தற்காலிக தலைவராக யார் தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பார்னு பார்த்தீங்கன்னா சச்சிதானந்த சின்ஹா அப்படிங்கிறவர் தான் தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பார். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழித்து என்ன ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா டாக்டர் ராஜேந்திர பிரசாத் வந்து நிரந்தர தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பார். அடுத்து 5th ஒன் என்ன பார்த்தீங்கன்னா இந்திய அரசியலமைப்பு மாநில ஆளுநரை நியமிப்பதற்கு பரிந்துரைக்கும் குறைந்தபட்ச வயது எத்தனைன்னு பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும், 35 வயசு தான் கரெக்டான விஷயம். ரைட்டா? மாநில ஆளுநர் பற்றி சொல்லக்கூடிய விதி என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிக்கல் 153லேருந்து 167 வரைக்கும் சொல்லுது. இந்த ஆர்டிக்கல் எதில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பகுதி 6ல் இருக்குது. சரியா? பகுதி 6. ஓகே. 6வது பகுதியில் ஆளுநருக்கான அதிகாரங்களை பற்றி பேசியிருப்போம். ஸோ 153லேருந்து 167 வரைக்கும் ஆளுநரை பற்றி தான் பேசியிருப்பாங்க. ஓகே. நெக்ஸ்ட் என்னன்னு பார்க்கலாம். சரி. ஓகே. நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா பின்வரும் சட்டங்களில் கூட்டாட்சி மற்றும்
சட்டமன்றங்களில் மாநில சுயாட்சி மற்றும் மத்திய மாநில மாகாணங்களுக்கு இடையே அதிகார பகிர்வை அறிமுகப்படுத்திய சட்டம் எது அப்படிங்கிறது தான் கேள்வியாக இருக்குது. என்னதுன்னு பார்த்தீங்கன்னா த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியன் ஆக்ட் 1935. சரியா, ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். ஓகே, அடுத்து அரசியல் நிர்ணய சபையின் 389 உறுப்பினர்களில் டேஸ் சுதேச பிரதிநிதிகள் இருந்தன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. மொத்தம் சரிங்களா, அரசியல் நிர்ணய சபையில் இருந்த மெம்பர்ஸோட எண்ணிக்கை என்னன்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் 389. இதில் சுதேச பிரதிநிதிகள் மொத்தம் எத்தனை பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 93 பேர். சரியா, 93 பேர். அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா 4 பேர் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா 4 தலைவர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா கமிஷனர், ஆணையர்னு சொல்லுவாங்க. சரிங்களா, ஆணையராக இருந்திருக்கவங்க யாரெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதனுடைய ஆணையர்னு பார்த்தீங்கன்னா டெல்லியோட ஆணையர் ஒருத்தர். அடுத்து என்ன பார்த்தீங்கன்னா அஜ்மீர் மேர்வாரா. சரியா, அஜ்மீரில் இருந்து ஒரு ஆணையர், ரெண்டாச்சா. அடுத்து என்ன கோரக் அப்படின்னு சொல்லி, சரிங்களா, கோரக்கில் இருந்து. அடுத்து பிரிட்டிஷ் பலுச்சிஸ்தானில் இருந்து. சரியா, பிரிட்டிஷ் இன்னைக்கு பாகிஸ்தானில் இருக்குது, இந்த பிரிட்டிஷ் பலுச்சிஸ்தானில் இருந்து ஒருத்தர். இந்த 4 பேர் வந்திருப்பாங்க. சரியா, சரி. அப்போனா இதை எப்படி சார் பிரித்து எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் 292 மாகாண உறுப்பினர்கள். சரிங்களா, 292 மாகாண உறுப்பினர்கள், 93 சுதேச பிரதிநிதிகள், 4 வந்து கமிஷனராக, 4 பேர் கமிஷனராக வந்திருக்கிறாங்க. ஓகேவா, இதை நல்லா தெரிஞ்சுக்கோங்க. மொத்தம் 292 பேர் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா மாகாண உறுப்பினர்களாகவும் 93 சுதேச உறுப்பினர்களும் 4 ஆணையர்களும். சரிங்களா, எந்த ஆணையர்களான்னு பார்த்தீங்கன்னா டெல்லி, அஜ்மீர், கோரக், பலுச்சிஸ்தான், இந்த 4 இதுலேருந்து ஒரு 4 ஆணையர்கள் வந்திருப்பாங்க கமிஷனராக. ஓகேவா, இதுதான் கரெக்டான விஷயம். இதை கூட்டினீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடச்சிருக்கும், எத்தனை கிடச்சிருக்கும் பார்த்தீங்கன்னா 389 கிடச்சிருக்கும். ரைட்டா, 389. ஓகே, இதை இப்படி கூட ஞாபகம் வச்சுக்கோங்க, 389 பேர் இருந்திருக்கிறாங்க, அதனால 395 ஆர்டிக்கல் உருவாயிருக்கு அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க, லிங்க் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா அரசியல் நிர்ணய சபையின் உறுப்பினர்கள் இந்திய அரசியல் அமைப்பில் டேஸ் அன்று கையெழுத்திட்டனர் அப்படின்னு தான் கேள்வியாக இருக்குது. எப்போ கையெழுத்து போட்டிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 நாளைக்கு முன்னாடி கையெழுத்து போட்டிருப்பாங்க. ஓகேவா, நமக்கு வந்து குடியரசு தின விழா எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1950 ஜனவரி 26 தான். நமக்கு வந்து 26 ஜனவரி 1950 வந்து நமக்கு குடியரசு தின விழா கொண்டாடப்படுது. இதுக்கு 2 நாளைக்கு முன்னாடி இவங்க எல்லாருமே நம்மளுடைய அரசியலமைப்பில் வந்து கையெழுத்து போட்டிருப்பாங்க. சரியா, அப்போனா எப்போ சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 24 ஜனவரி 1950 தான் கரெக்டாக சிக்னேச்சர் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா, சிக்னேச்சர் பண்ணியிருப்பாங்க. ஓகே, அப்போ என்னென்னா ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். இவங்க சைன் பண்ணும்போது மறுபடியும் ஞாபகம் வச்சுக்கிறேன், சைன் பண்ணும்போது எத்தனை ஆர்டிக்கல் இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 395 ஆர்டிக்கல், 8 அட்டவணை, அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா 22 பகுதிகள் இருந்திருக்கு. ஓகேவா, இது எல்லாத்தையும் அங்கீகரித்து இவங்க எல்லாரும் கையெழுத்து போட்டிருப்பாங்க. அடுத்து நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச கொஸ்டின் தான். 1946 இந்திய அரசியல் நிர்ணய சபையின் இடைக்கால தலைவராக இருந்தவர் யார் அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. சச்சிதானந்த சின்ஹா தான் இருந்திருப்பார். சரியா, இவருக்கு அப்புறம் யாரை நிரந்தர தலைவராக எடுத்திருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா டிசம்பர் 11 1946 டாக்டர் ராஜேந்திர பிரசாத் அவர்களை வந்து தேர்ந்தெடுத்திருப்பாங்க. சரிங்களா, ராஜேந்திர பிரசாத். ஓகே, ஓகே ரைட்டா. அப்போ யாருன்னா இடைக்கால தலைவராக இருந்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சச்சிதானந்த சின்ஹா. நிரந்தர தலைவராக இருந்தவர் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா இவர் தான் டாக்டர் ராஜேந்திர பிரசாத், 1946 டிசம்பர் 11. ஓகே, அடுத்து என்னன்னு பார்க்கலாம். இந்திய அரசியலமைப்பின் முகப்புரையை இந்திய அரசியலமைப்பின் ஜாதகம் என்று குறிப்பிட்டவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாரும் கேஎம் முன்ஷின்னு படிச்சிருப்போம். ஆனால் கொஞ்சம் கவனித்து பார்த்தீங்கன்னா அந்த கேஎம் முன்ஷிக்கு இதான் இருந்தாங்க. கண்கள்யால் மணிக்லால் முன்ஷி அப்படிங்கிறது அந்த பேர் வரமாட்டேங்கிறதுனால தான் நம்ம ஷார்ட்டாக கேஎம் முன்ஷி அப்படின்னு சொல்லிடுவோம். ஸோ கேஎம் முன்ஷி தான் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜாதகம் அப்படின்னு சொல்லியிருப்பார். ஓகேவா, அடுத்து என்னென்னு பார்க்கலாம். அரசியல் நிர்ணய சபையின் முதல் தேர்தல் எப்பொழுது நடைபெற்றது அப்படிங்கிறது தான் கேள்வியாக இருக்குது.
அரசியல் நிர்ணய சபைக்கான முதல் தேர்தல் எப்போ நடைபெற்றுச்சுன்னா அதே தான் ஸ்டார்ட் பண்ண அந்த வருஷமே நடத்தியிருப்பாங்க. 1946லேயே நடத்தியிருப்பாங்க. ஸோ ஆப்ஷன் பி தான் கரெக்டு. இந்த தேர்தல் நடைபெற்றதுக்கப்புறம் என்ன பண்ணியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து நிறைய குழுக்களாக பிரியணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கமிட்டியாக பிரிச்சிருப்பாங்க. மொத்தம் ஒரு 13 கமிட்டி, அதில் 8 வந்து பெரிய கமிட்டியாக இருக்கும். சரியா, பெரிய கமிட்டியாக இருக்கும். ஓகே, அடுத்து லாஸ்ட் ஒன்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, மோதிலால் நேரு மற்றும் 8 காங்கிரஸ் தலைவர்கள் இந்தியாவிற்கான அரசியலமைப்பை எப்பொழுது உருவாக்கினார்கள் அப்படிங்கிறது தான் கேள்வியாக இருக்குது. 1928 வந்து மோதிலால் நேரு மற்றும் 8 காங்கிரஸ் தலைவர்கள் சேர்ந்து இந்தியாவிற்கான அரசியலமைப்பை உருவாக்கியிருப்பார்கள். ஓகேவா, ரைட்டா. இந்த ஏற்கனவே அன்னைக்கு 25 கொஷின் பார்த்துருந்தோம். இன்றைக்கி ஒரு 12, ஆக மொத்தம் 37 கொஷின் வந்து கான்ஸ்டியூஷன்லேருந்து எஸ்எஸ்சிலேருந்து கேட்கப்பட்ட கொஷின்ஸ் தான் நம்ம சால்வ் பண்ணியிருக்கோம். அடுத்து என்ன கிளாஸ் பார்க்கலாம், அதாவது ஃபிசிக்ஸ் பார்க்கலாமா, கெமிஸ்ட்ரி பார்க்கலாமா, ஹிஸ்ட்ரி பார்க்கலாமா அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நிச்சயமாக அதுக்காக நம்ம முயற்சி பண்ணலாம். ரைட், மாணவர்கள் அனைவரும் மத்திய மற்றும் மாநில அரசு பணிகளை பெறுவதற்கு தென்காசி ஆகாஷ் ஃப்ரெண்ட்ஸ் ஐஏஎஸ் அகாடமியின் அன்பான வாழ்த்துக்கள். மறக்காமல் டாப்ஸ் அண்ட் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.